மோடி மட்டும் தமிழ்நாட்டுக்கு வந்தாருன்னா முதல்ல நாங்க கோ பேக் மோடின்னு சொன்னோம், நாங்க இன்னைக்கு கெட் அவுட் மோடின்னு சொல்லுவோம். உதயநிதி ஸ்டாலினுக்கு நான் சொல்றேன், நீ சரியான ஆளா இருந்தா, சரியான ஆளா நீ இருந்தீனா உன் வாயிலிருந்து கெட் அவுட் மோடின்னு நீ சொல்லிப்பார், நீ சொல்லிப்பார், நீ சொல்லிப்பார். இல்ல இல்ல எங்க அப்பா முதலமைச்சர், எங்க தாத்தா 5 முறை முதலமைச்சர், நீ சொல்லி பாடுறா பார்க்கலாம், நீ சொல்லிப்பார். நான் சொல்றேன், நீ சொல்லிப்பார். நீ மந்தாயத்து கேட்ல சொன்ன 2 நாட்களுக்கு முன்பு நீ என்ன சொன்ன சென்னையில? கெட் அவுட் மோடி, வெளியே போடா மோடின்னு சொல்லுவாராம். உன் வீட்டுக்கு வெளியே வந்து பால்டாயில் பாபு போஸ்ட் ஓட்டிட்டு வரும். நீ சொல்லுகின்ற அதே பாஷையிலே நான் பேசுவேன். அவங்க பிரச்சனையை மனமாற்ற ரிசர்ச் வச்சுக்கிறாங்க. கேட்கிற நிதியை வாங்கி தரதுக்கு இல்ல, சவால் தமிழ்நாட்டு மக்கள் இவங்கெல்லாம் ஏற்கனவே கவர்மெண்ட் மக்கள் சொல்லி மோடி அவர்கள் வந்து 2018 வரும்போது திருட்டுத்தனமா வந்து செவருலாம் உடச்சிட்டு போனாரு. மக்கள் எல்லாம் சந்திக்க வாய்ப்பு இல்ல, பயந்துகிட்டு இங்க பார்த்தாலும் கருப்பு கொடி காட்டிருந்தாங்க, பலூன் எல்லாம் ஞாபகம் இருக்கும். அதனால இந்த பிரச்சனையை திசை திருப்பாங்க. நமக்கு இப்ப தேவை ஆல் பாஸ் ரோட்டெல்லாம் ஒரு பெரிய வர சொல்லுங்க, வீட்டுக்கு தான் இருப்பேன். இன்னைக்கு நிகழ்ச்சி இருக்கு, சாயங்காலம் இளைஞர் நிகழ்ச்சி இருக்கு. முடிஞ்சா ஏற்கனவே அறிவாலயத்தை பக்கம் ஏதோ பண்ணுவேன்னாரு, முடிஞ்சா அண்ணா சாலை பக்கம் வர சொல்லுங்க தைரியம் தான். இதுல அதான் திருப்பி நான் சொல்றேன், இது வந்து பிரச்சனையை வந்து எங்களை உதயநிதிக்கும் பாஜக தலைவர் அவர் நான் பேர் கூட சொல்றது கிடையாது, தொடர்ச்சி விட இது அந்த பிரச்சனை கிடையாது. தமிழ்நாட்டுடைய நிதி உரிமையை கேட்டு வாங்க, அதற்கு ஏதாவது முடிஞ்சா உபயோகமா பண்ண முடிஞ்சா அதை பண்ண சொல்லுங்க. பலர் தனியார் பள்ளிகளை வந்து நடத்துறாங்க, குறிப்பா வந்து விஜய் போன்றவர்களும் திருமாவளவன் போன்றவர்களும் தனியார் பள்ளியை சட்ட விரோதமா நடத்திட்டு இருக்காங்க. ஒன்றிய அரசு கிட்ட அனுமதி வாங்கி அதான் நடத்திட்டு இருக்காங்க. அதையும் இதை கம்பேர் பண்ணாதீங்க. தனியார் பள்ளிகள்ல வந்து காலைல இலவச உணவு கொடுக்குறாங்களா? இல்ல இல்ல. தனியார் பள்ளியில வந்து யூனிஃபார்ம் ஃப்ரீயா கொடுக்குறாங்க? இல்ல இல்ல. அது தயவு செய்து அதோட இதை கம்பேர் பண்ணாங்க.